కీర్తనలు 82. దేవుని సమాజములో దేవుడు నిలిచి ఉన్నాడు. హల్లెలూయా. ఈరోజు దేవుని వాక్యము, దేవుని సమాజములో దేవుడు నిలిచి ఉన్నాడు. దైవముల మధ్యను ఆయన తీర్పు తీర్చుచున్నాడు. చాలమ్మా வாசிக்கலாம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவ சபையிலே தேவன் எழும்பும் பொழுது என்ன நடக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஏன் தேவ சபையிலே தேவன் எழும்பி இருக்கிறார்? தேவர்களின் மத்தியிலே அவர் நியாயம் விசாரிக்கும்படி. அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம என்ன சத்தியம் கேட்டோம்? சத்தியத்தில் நிலை நிற்பவர். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ஆவியால் ஆவிக்குரியவர். ஆவியிலே நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்க மாட்டார். யார் ஆவியிலே நடக்கிறவர்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆவியை பெற்று ஆவியிலே கனிகூர்ந்து ஆவியிலே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய சபைதான் தேவ சபை, சர்ச் ஆஃப் காட், தி காட் ஆஃப் டெம்பிள். தேவனுடைய ஆலயம், தேவாலயம். அந்த தேவாலயம் என்று சொல்லுகிறது தான் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த வான்களின் சபையாகிய கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கதான் தேவன் இறங்குவார், அங்கேதான் தேவன் தங்குவார், அங்கேதான் தேவன் வாசம் பண்ணுவார். ஆகவேதான் அவருடைய மனவாட்டியை, அவருடைய சபையை அவர் தேவாலயமாக்குகிறார். தேவாலயம். தேவாலயம் எதற்கு? சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 11:4 యెహోవా తన పరిశుద్ధ ఆలయములో ఉన్నాడు. యెహోవా యొక్క సింహాసనము ఆకాశమనందుంటున్నది. ఆయన నరులను కనులారా చూచుచున్నాడు. తన కను దృష్టి చేత వారిని ఆయన పరిశీలించుచున్నాడు. அல்லேலூயா. தேவன் தேவ சபையிலே இருக்கிறார். தேவ சபையிலே தேவன் இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 11:4. என்னாச்சு? சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன தேவன் பிரித்தெடுத்த சபை, தேவன் வேறு பிரிக்கப்பட்ட சபை, பரிசுத்தத்துக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற சபை. சபை என்பது ஆலயத்தை விட்டு பிரிந்தது. சபை என்பது இந்த பூமியிலிருந்து மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை என்பது இந்த பூமியில நிரந்தரமாய் இருக்கிறது அல்ல. சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை பறந்து போக வேண்டும். சபை மேல் நோக்கி போக வேண்டும். சபை பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளத்தில் முழுக கூடாது, அது மிதக்க வேண்டும்.
அது பறக்க வேண்டும், அது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அது பரலோகத்தை அடைய வேண்டும். சபைக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அது பரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சபைன்னா இந்த செவுருங்க போகுமா? இந்த மேல் தளம் கூற போகுமா? என்ன எப்படி சபை மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் கன்னிமை பொழுதுல மகிமையின் ராஜாவாகிய மணவாளன் வந்து கரமசைக்கும் பொழுது அப்படியே கன்னிமை பொழுதுல மறுரூபமாய் பறந்து மேலே சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை பறந்து போக வேண்டும். இது ஆகாய மண்டலங்களின் வழியாய் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் தேவனுடைய ராஜரீக அரசாங்கமாகிய பரலோகத்துல தேவனுடைய ஆலயமாகிய பிதாவின் கொடுமுடியில பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அரசாங்கத்துல வீடாகிய அரண்மனையில தங்க வேண்டும். சபை உலகத்துக்குரியதல்ல. சபை இந்த பூமியில நிரந்தரமாய் இருக்க போகிறது இல்லை. சபை ஆவியானவருடைய பாதுகாப்பினால நடத்தப்பட்டு கரை திரை முதலற்றதாய் மகிமையை அது தரித்துக் கொண்டு மகிமையிலே மனமகிழ்ந்து மறுரூபமாய் மேலே போக வேண்டியதுதான் சபை. அல்லேலூயா. அந்த சபையில வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களாகிய நம்மை பாதுகாக்க, போதிக்க, உபதேசிக்க சபைக்கு அவர் கூட்டி சேர்க்கிறார். யாரை கூட்டி சேர்க்கிறார்? கண்டது சபையில வந்து உட்கார்ந்து தலை விரித்து ஆடுகிறதற்கு அல்ல. சபை என்பது போர்க்களம் அல்ல. சபை என்பது கள்ளர் குகை அல்ல. சபை என்பது வாக்குவாதத்தை பண்ணி நியாயஸ்தானத்தை போட்டு குழப்பிக் கொண்டு கலக்கி கொண்டிருக்கிறதல்ல. சபை என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைந்து மெய்மறந்து ஆராதித்து மகிமையிலே மனமகிழ்ந்து கொண்டு துதித்து பாடிக்கொண்டு மேலே போகிறது தான் சபை. அந்த சபைக்கு உள்ளே வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது மாம்ச கிரியைகளை முற்றிலும் அளித்தவர்கள், சுயத்தை சாம்பலாக்கினவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அலங்காரத்தோடு கூட பரிசுத்த அலங்காரத்தோடு கூட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல சபையின் அன்புல நிலைத்திருக்கிற நீதிமான்களின் சபையாக கர்த்தர் சபையை மாற்றும்படிக்கு தேவன் சபையிலே எழும்பி நிற்கிறார். சங்கீதம் 89 அதிகாரம் 5 7 முடிய வாசிங்க. சங்கீதம் 89. யெகோவா ఆకాశ వైశాల్యము పరిశుద్ధుల యొక్క దూతల సమాజములో నీకు స్తుతులు కలుగుచున్నవి. ఎవడు పరిశుద్ధుల దూత సభలో ఆయన మిక్కిలి భీకరుడు. హల్లెలూయా. వారందరికంటే భయంకరుడు. ஆமென். தேவன் தேவ சபையில எழும்பி நிற்கிறதுக்கு காரணம் சங்கீதம் 89 5வது வசனத்தை நீங்கள் வாசித்தால்
கர்த்தாவே, கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை. பரிசுத்தவான்களின் சபையிலே, வானம் என்றால் துதி, அது துதிக்கிற ஸ்தலம். பூமியை விட்டு சபை மேலே எழும்பும் போது துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆகாய மண்டலங்களில் இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் இருக்கிற இடத்தை அடைந்து அவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது சபை குதூகலத்துல, கொண்டாட்டத்துல, மகிமையில ஆனந்தமாய் செட்டைகளை அடித்து, எங்கிருந்து வருது செட்டை? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, துதிக்கிறவர்களுக்கு பறந்து போகக்கூடிய மகிமையின் சிறகுகளை தெய்வம் கண்ணிமை பொழுதிலே தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, 7வது வசனத்தை வாசிங்க. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையிலே மிகவும், தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரிலும், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர்கள், அஞ்சப்படத்தக்கவர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல தேவ தூதர்களே தேவனை ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கிறாங்களா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. நல்ல கவனிங்க. தேவ தூதர்கள் தேவனை துதித்த விதம், தேவ தூதர்கள் தேவனை ஆராதித்த விதம். அப்படியே பரிசுத்த சபைகளிலே இப்படிப்பட்ட நடுக்கம் நம்முடைய பரிசுத்தவான்களிடத்தில் இன்னைக்கு காண முடியல. சபை என்கிற பரிசுத்த சபையிலே, ஆராதனை என்கிற தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துல தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? சபைகளில் இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு ஆராதனை. ஆராதனை என்று சொன்னா மாடலிஷா, ஸ்டைலிஷா போஸ் கொடுத்து கொண்டு, இவர்களுடைய போஸும் பியூட்டியும் பார்க்கிறதுக்கு சில ஆத்துமாக்கள் ஆந்தைகளை போல கண்ணை திறந்து உருட்டிக்கிட்டு தேவ தூதர்கள் ஆராதிக்கிறாங்க. தேவ சபையில பாருங்க ஐயா, என் அன்பு சபையே, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குள்ள வந்து தேவனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது உன்னுடைய இருதயம், உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்துமா, உன்னுடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? எதை நோக்கி இருக்க வேண்டும்? தூதர்கள் தேவனை ஆராதிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சேருபீன்களுக்கு 6 சிறகுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலே 2 சிறகுகளால முகத்தை மூடி தெய்வத்தை நேர பார்க்கிறதுக்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை, அதிகாரம் இல்லை. 2 சிறகுகளால முகத்தை மூடி, 2 சிறகுகளால் கால்களை மடக்கி, அதை அப்படியே உங்க இமேஜில கொண்டு வந்து பாருங்க. தேவ சபையில வந்தா நிர்விசாரம், காலை இப்படி நீட்டிக்கிறது, இப்படி பரப்பிக்கிறது, காலு மேல காலை தூக்கி போடுறது, கண்ணை திறந்து பார்த்துனேங்கிறது. நீ என்னையா பாடுறது, நாங்க என்னையா கண்ணை மூடுறது? தேவ சபையில தேவன் எழும்பி இருக்கிறோம். அவர் பரிசுத்தவான்களின் சபையிலே அவர் நிலை கொண்டிருந்து நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த நடுக்கம் உண்டாக வேண்டும். தேவ சபையில பயம் உண்டாக வேண்டும். தேவ தூதர்கள் பாருங்க தேவனை ஆராதித்த விதம். 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து எப்படி ஆராதிக்கிறாங்க? வாரு சைன்யமுனுக்கு அதிபதியாக யெகோவா பரிசுத்தடு, பரிசுத்தடு, పరిశుద్ధుడు సర్వలోకము ఆయన మహిమతో నిండి ఉన్నదని
గొప్ప స్వరముతో హల్లెలూయా గానము చేసేదని. వాసింగే ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தையும் அவருடைய மகிமையால் நிறைத்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிரம்பிற்று. ஆலயம் புகையினால் நிரம்பிற்று. தேவ பிரசன்னத்தோடு சபையில் எழுந்தருளி இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனையில மகிமையை கண்டவங்க கரங்களை விட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே ஒரு மனம் உள்ள ஆராதனை இருக்கிறதோ, எங்கே பரிசுத்தமுள்ள ஆராதனை இருக்கிறதோ, எங்கே கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு கூட ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் இடத்துல தேவ பிரசன்னம் வந்து இறங்கும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், பாஸ்டருக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் இந்த காரியங்களை சொல்லுகிறேன்? இது பிரித்தெடுக்கப்பட்ட சபை, இது பரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற சபை. இது மீட்கப்பட வேண்டும், இது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கவனமாய் கேட்க வேண்டும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 10 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலும் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 7 சபைகள், 7 சபைகளும் தேவனுடைய ஆவியை பெற்று மகிமையான தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது பரலோக தேவ திட்டோ சித்தோ. அதுல எந்த சபை தேவ சித்தத்தை செய்கிறதோ அது மாத்திரம்தான் மேல் நோக்கி போகும், அது ஆகாய மண்டலங்களிலே பறந்து போகும். அல்லேலூயா. மற்ற சபைகள் அத்தனை சபையிலும் தேவன் தீர்க்க தரிசனமாக எழுதி இருக்கிறார். இந்த 7 சபையில 6 சபையில குறைகளை கண்டுபிடித்து ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். Praise the Lord. Hallelujah. 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 சபைகளிலே தேவன் விரும்புகிற சபை, தேவன் அங்கீகரிக்கிற சபை, தேவ சமூகத்தில் போய் நிற்கிற சபைதான் பரலோக சபை எனப்படும். அல்லேலூயா. அந்த சபையிலே என்ன இருக்கும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம், சீக்கிரமா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனம். எபேசியர் 5:26, 27. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. அல்லேலூயா. கரை திரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுவதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என் இயேசு. இப்படிப்பட்ட சபையை தான் பரலோகம் அங்கீகரிக்கும். இந்த சபைதான் தேவ சித்தத்தின்படி இந்த பூமியிலே பரிசுத்த ஜீவியம் செய்கிற சபை. இந்த சபைக்கு பெயர் மகிமையுள்ள சபை. மகிமை வாடாது. ஆவியாகிய தெய்வம் சபையை தனக்கென்று சிலுவையிலே ரத்த சிந்தி சம்பாதித்ததின் நோக்கம் சபை கரைத்திரையற்றதாய் மகிமையுள்ளதாய்
பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும். இதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். ஏன் அப்படிப்பட்ட சபையை கர்த்தர் சம்பாதிக்கிறார்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபை என்பது மகிமையின் தேவனை சார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சபைக்கும் குடும்பத்திற்கும், குடும்பம் என்றால் கணவன் மனைவி, சபை என்றால் தேவனும் பரிசுத்தவான்களும், இதற்கு ரெண்டுத்துக்குள் கர்த்தர் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன அந்த சம்பந்தம்? அல்லேலூயா. அல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தான். இப்ப குடும்பத்துல கணவன் மனைவி அன்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோடி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்க ஆவுன்னா என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் கர்த்தர் கொடுத்தது, பிரதர் கர்த்தரால் ஏற்படுத்தினது, பிரதர் பிரைஸ் தி லார்ட். நான் நினைச்சு பார்க்கல, பிரதர் ஆண்டவர் கொடுத்தது, பிரைஸ் தி லார்ட். அது எத்தனை உண்மை! சபைக்கும் குடும்பத்திற்கும் உறவு, குடும்பத்துல கணவன் மனைவிங்கிற உறவு, சபையில பரிசுத்தவான்கள் தேவன் என்கிற உறவு. அல்லேலூயா. பாருங்க, இந்த எபேசியர் 5:25 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சபையை குறித்தும் குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்க 25வது வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறுகிறார். உறவை பார்த்தீங்களா? ஏன் அவர் அப்படி சபையில் அன்பு கூறணும்? 24வது வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் நல்ல கவனிக்கணும். இது மனவாட்டி ஸ்தானத்தை அடையக்கூடிய சபையா இருக்கிறதுனால ஆவியானவர் போதிக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து 23வது வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட்டுகிற மனவாட்டிக்கு இதை ஒப்பிட்டு பேசுறார். புருஷனுக்கு மனைவி யாரு? புருஷனுக்கு மனைவி யாரு? மனவாட்டி. மனவாட்டி என்று சொன்னால் செலக்ட் பண்ணப்பட்டவள். முதலாவது நம்பர் 1. முதல்ல ஒரு மணவாளனுக்கு மனவாட்டி உண்டாகணும்னா அவளை போய் கண்டுபிடிக்கணும். புத்தியுள்ள ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கல விலை உயர்ந்தது. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளை அக்ரிமெண்ட் பண்ணணும். நிச்சயதார்த்தம், அதுதான் என்கேஜ்மெண்ட். அது பண்ணதுக்கு அப்புறம் திருமண நாளை நியமிக்கணும், அச்சடிக்கணும், பத்திரிக்கை 1000 பேருக்கு போய் சொல்லணும், நான் இந்த பெண்ணை செலக்ட் பண்ணியிருக்கிறேன், அவதான் என்னுடைய மனவாட்டி, அவதான் என்னுடைய வருங்கால மனைவி. அப்ப அவளை செலக்ட் பண்ணி கண்டெடுத்ததுக்கு அப்புறம் அவளை மனக்கோலத்துல வந்து நிறுத்தணும். அப்படியே வீட்டு வாசல பெருக்கி நின்று வந்துடுமா? அப்படியா? கல்யாணம் எப்படி பண்றீங்க? டெக்கரேஷன். பாத்தீங்களா? பிரைஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க பிரதர்? கல்யாணம் டெக்கரேஷன் பண்ணாலும் டெக்கரேஷன் மொத்தம் பண்ணீங்களா? கொஞ்சம் அங்க இங்க சைட்ல மாத்திரம் பண்ணிட்டு விட்டீங்களா? டோட்டல் பூரணப்பட்டவதான் மனவாட்டி. புரியுதுங்களா ஐயா? இல்ல ஆழமா யோசிங்க, ஆவிக்குரிய சத்தியங்க. போதிக்கிறவங்க இல்ல. ஏன் போதிக்கிறவங்க இல்ல? கேட்கிறவங்க இல்ல. பிரைஸ் எல்லாம் இங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்து வைத்திருக்கிறார். மனவாட்டியே, நீ முதற் பேலானோடாய் வர வேண்டும் தேவனுடைய பார்வையில. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணவளை கொண்டு வந்து பியூட்டி அலங்கரிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. మా పాస్టర్ చెప్పేసినాడు ఇంకేమే బ్యూటీ
அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தன் கூட்டின்னு போறேன், அந்த பியூட்டிக்கு போயிடாதீங்க. அந்த பியூட்டி வேற, இந்த பியூட்டி வேற. அழகு என்ன அழகு? அல்லேலூயா. என்ன அழகு? என்ன அழகு? என்ன அழகு? என் இயேசுவின் கண்கள், அவர் கண்கள்ல உன்னுடைய அழகு புலப்பட வேண்டும். இயேசுவின் கண்களுக்கு உன் அழகு புலப்பட வேண்டுமானால் நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஷைன் பண்ணுவார். அதுக்கு பேர் தான் பரிசுத்த அலங்காரம். அதுக்கு பேர் தான் மகிமையின் நிறை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செலக்ட் பண்ண வேண்டும், அவளை பியூட்டி படுத்த வேண்டும். அவளை கொண்டு வந்து 1000 பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு சொல்லிட்டு ஒரு மெய் விவாகத்தை பண்ணணும். இது அப்படியே பிசாசு எப்படி உல்டா பண்ணிட்டான் தெரியுமா? 1000 பொய்யை சொல்லி எப்படி மாத்திட்டான் பாருங்க. 1000 பேருக்கு பத்திரிக்கை 1000 அடிச்சு 1000 பேருக்கு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாயா வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு போயான்னு சொல்லிட்டு 1000 பேருக்கு போய் சொல்லி, அப்படிங்கிற உண்மையை 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை எப்படி 1000 பொய் சொன்ன ஒரு கல்யாணம் மணக்கும்? மணவாளன் மணவாட்டியை சம்பாதித்த விதம், அவளிடத்தில் அவர் பரிசுத்த அலங்காரத்துக்காக அவர் சொந்த ரத்தத்தை கொடுத்து சபையை பிரிக்கிறார், சபையை வேர் பிரித்து எடுக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12 22 24 வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் சீக்கிரமா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? எபிரேயர் 12 22 24 நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்திலே பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. நீங்களோ பிரியமான புருஷர்களே, பிரியமான மணவாட்டியே, பிரியமான பரிசுத்தவானே, நாம் எல்லாரும் ஒட்டுமொத்த சபையாய் பரலோக ராஜாவாகிய மணவாளன் வரும் பொழுது ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய சபையாக பறந்து போய் அங்கே சேரும் போதுதான் அதற்கு ஒரு பெயரிடுகிறார். அது மணவாட்டி சபை, அது சர்வ சங்கமாகிய சபை, அது பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை. 23வது வசனத்தை மறுபடி வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தமாகிய ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறவராகிய நன்மையானவைகளை பேசுகிறவரை ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். போவோமா? சபையை கர்த்தர் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இங்கே கூட்டம் அடிச்சிட்டு இருக்கிற சபைங்க இருக்கும். இங்கே கோபுரங்களை கட்டி வாக்குவாதங்களை பண்ணி கர்த்தரை வெளியே அனுப்பி உள்ளே உட்கார்ந்து ஆசனங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற சபைகள் இங்கே இருக்கும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ ரட்சிக்கப்பட்டு தேவ நீதியை நிறைவேற்றி இரத்தத்தால் கழுவப்பட்டு கரை திரை முதலானவைகளை எல்லாம் உதறி தள்ளி மகிமையுள்ள தேவனுடைய சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மகிமையானவைகளை பேசுகிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் வரும்போது கரமசைப்பார். அல்லேலூயா. அவர் கரமசைக்கும் பொழுது பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களின் ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தோடு மேலே போகும். அல்லேலூயா. அவர் சமூகத்துல போய் அங்க ஆடி பாடணும், மகிழணும்னா என்ன நடக்கணும்? அங்க திருமணம் நடக்கணும். அல்லேலூயா. யாருக்கு திருமணம்? மணவாளனாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு திருமணம். பிரைஸ் தி லார்ட். அந்த திருமணத்துக்கு யார் தான் போவாங்க? யாருக்கு தான் பத்திரிக்கை? ரட்சிக்கப்பட்டவங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டே. అప్పుడు గొప్ప జన సమూహము శబ్దము విస్తారమాయను జలము బలమైన ఉరుములు శబ్దముతో పోలిన యొక్క బలమైన ఉరుములు శబ్దమును సర్వాది యొక్క ప్రభు యొక్క మన దేవుడును ஏழுச்சுன்னாடு. 9வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஓடி ஒரு அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் மாதிரி வச்சுதான் உங்க பாஸ்டர் உங்களை அந்த வழியில நடத்த. இப்ப வாங்க ஐக்கிய விருந்து, எங்க அப்பா அடுக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், லட்சங்களை நான் செலவு பண்ணுகிறேன்னு பணக்கொழுப்புக்காக பண்ற காரியம் அல்ல இது. இதெல்லாம் வாசித்து தியானித்து இப்படியெல்லாம் உங்களுக்கு போதிச்சு அப்படியெல்லாம் நடத்தி அதுல ஒரு ஒழுங்கு டிசிப்ளினை பார்த்து அந்த பரலோக சந்தோஷத்தை இங்க நம்ம மத்தியில இறக்கி தரணும். அல்லேலூயா. இதான் சத்தியம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். தேவ பிள்ளையே, சபையே, அந்த மணவாளனுடைய கல்யாணத்துக்கு புறப்படுகிற ஆவிக்குரிய சபையாகிய மணவாட்டி யாரோ அல்ல, நீயும் நானுமாய் கடந்து போக வேண்டும். எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யார் அந்த மணவாட்டி சபையில தங்குகிறவர்கள்? அந்த மணவாட்டிக்கு மணவாளனுக்கு உள்ள உறவு என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9 நீங்கள் வாசித்து முடிங்க, ஜெபித்து முடிக்கலாம். 9 வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9 பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. மணவாட்டி மேல போயிட்டா. யாரு மணவாட்டி? சபை. இது மேல போய் அங்க என்ன நடக்குது மணவாட்டியை காட்டுற தேவதூதன் கொண்டு போறான். அதன் பிரகாசம் மிகவும் பாருங்க, பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தன கல்லை போலவும் பளிங்குள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதில்களும், கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்களும், மேற்கே 3 வாசல்களும் ஆக 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. என்னுடனே பேசினவன் நகரத்தை, அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அதற்கு ஒரு பெரிய பொற்கோலையும் பிடித்திருந்தான். அந்த
நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலம் நீளம் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷனுடைய அளவின்படி 144 முழமாய் இருந்தது. அதன் மதில் வஜ்ர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், இரண்டாம் அஸ்திபாரம் இந்திரநிலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பட்ச, ஒன்பதாவது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு வாசலாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கை போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையை அதற்குள் கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இராதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. மணவாட்டி நகரம், மணவாட்டி சபை. தேவ சபையில் எழுந்திருக்கிறார். சபையே, நீ ஆயத்தமா? முழங்கால் படிடுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்தி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லு அப்பா. 12:30 முடிக்கிற சபையை ஆவியானவர் அப்படியே மேலே பரலோகம் வரைக்கும் கொண்டு போனதுக்காக நன்றி. 12 முத்துக்களாக இங்கே அமர்ந்திருக்கிறவர்களை முத்தரித்ததுக்காக நன்றி. ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் காட்டி காக்கிற தெய்வமே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் பிள்ளைகளை, எங்கள் சபையும் ஒருமனம் உள்ளவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் தேவ தரிசனம் உள்ளவர்களும் அன்றுவரே மீட்கப்படும் நாளுக்காக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் ஆராதிக்கிறவர்களும் மனவாட்டி சபையானது கரை திரை முதலானது இல்லாமல் ஆண்டவரே முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் ஆட்டுக்குட்டியின் தளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் கூட்டி சேர்க்கப்பட்டவர்களாக சிங்காசனத்துக்கு முன்பதாக மனவாட்டியாய் மனமகளும் அடைத்து உடைய கரத்திரங்களை மீறுதல் பலவீனங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். செய்கால நடக்கிற ஐக்கிய விருதுக்கு பிள்ளைகளை கொண்டு வா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய ஆண்டவராகிய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சகவாசமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் தங்கி இருந்து மகிமையுள்ள மனவாட்டி சபையாய் மனமகிழ்ச்சி செய்வாராக. ஆமென்.